ஏய், என்னடி அவளே பாத்துட்டு இருக்க? ம் பாத்தீங்களாமா, ஏதோ அவளோட சொந்த வீடு மாதிரி வர வர எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. இவ்ளோதானே? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். விடு, அவ கிடக்குறா வேலைக்காரி. மா, நீங்களும் நானும் தான் அவளை இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவ மெல்ல மெல்ல இந்த வீட்டுக்கு எஜமானியாக பாக்குறா. இவளை ஏதாவது பண்ணி சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். நானும் இத ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவளை மட்டும் இல்ல, அந்த குட்டி சாத்தானையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துரத்தி விட்டாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். பேசிட்டு தாமா இருக்கோம், ஆனா அவ இந்த வீட்ல நிம்மதியா இருக்கா. நாம எங்க இருக்கோம்? ரெண்டு சனியன்களையும் விரட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கம்மா. என்ன, அம்மாவை வீட்டை விட்டு துரத்த போறாங்களா? ஐடியாலாம் நிறைய இருக்கு. நான் சொன்னா நீ உடனே செய்வியா இல்ல என் பிள்ளைக்கு பயந்து பம்முவியான்னு தான் எனக்கு தெரியல. கௌதம நான் பாத்துக்கிறேன். இவளை விரட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க. நீங்க சொன்னா உடனே இப்பவே நான் செய்யறேன். ஐயோ, ஏன் இவங்க நம்ம அம்மா மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? நான் இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. பொறு பதறாத. மா, இவ விஷயத்துல நான் பொறுமை இழந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம அம்மாவை இவங்க என்ன பண்ண போறாங்க? ஐடியா என்னவோ அதர பழசுதான். ஆனா இத மட்டும் நீ பர்ஃபெக்ட்டா செஞ்சிட்டீனா இவ செத்தா. இவளை இன்னைக்கே இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்படின்னா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. டாடியே எங்க அம்மாவை துரத்து வரா. ஐயோ, அம்மா பாவமாச்சே. சரி, உனக்கு கல்யாணத்துக்கு வீட்ல செயின் நெக்லஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் இங்க வச்சிருக்கியா இல்ல பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கியா? ஏமா கேக்குறீங்க? காரணமா தான் கேக்குறேன், சொல்லு. நம்ம வீட்ல தான் இருக்கு. அத போய் எடுத்துட்டு வா. எதுக்குமா? நான் சொல்றத மட்டும் செய், போ. சரி இருங்க, நான் வரேன். ஐயோ, நம்ம அம்மாவை மம்மியும் பாட்டி சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? மா, இந்தாங்கம்மா. ஏய், எடுத்துட்டு வரும்போது இப்படியாவா எடுத்துட்டு வருவ? வா. ஓ, என்னம்மா, நீங்க தான் நகை எடுத்துட்டு வர சொன்னீங்க. எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க? சொல்றேன், நகையெடு. இந்தாங்க. இந்த நெக்லஸ் எத்தனை சவரன்? 14 சவரன்மா. அந்த தோடு எடு. இது எத்தனை சவரன் வரும்? இது 4 சவரன். அந்த செயின் எடு. இது எத்தனை சவரன்? 12 சவரன் கிட்ட இருக்கு. அப்போ இது எல்லாம் சேர்த்தா ஒரு 30 சவரன் வரும்ல? தாராளமா வரும். இந்த 30 சவரன் நகை தொலைஞ்சிருச்சுனா நீ என்ன பண்ணுவ? மா, இதை யாராவது ஒருத்தர் திருடி அந்த திருட உன்கிட்ட மாட்டினான்னு நீ என்ன பண்ணுவ? கொன்னே போட்டுருவேன். இதெல்லாம் எங்க அம்மா வீட்ல எனக்கு போட்டது. இதெல்லாம் என் பொக்கிஷமா. அப்போ அவளை கொன்னு போட்டு அவளை அடிச்சு துரத்து. என்ன இது, மம்மியும் பாட்டியும் நம்ம அம்மாவை பத்தி இப்படி பேசுறாங்க? இத கொண்டு போய் அவளோட பையில நடுவுல ஒளிச்சு வை. வச்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல கௌதம் வந்துருவான். அந்த சமயத்துல நகையை காண தொலைஞ்சு போச்சு அப்படின்னு குய்யோ முய்யோன்னு 2 பேரும் கத்தி கூச்சல் போடுவோம். ஓ, புரியுதுமா. கௌதம் வருவாரு. அப்போ நாம அவ பேக்ல செக் பண்ற மாதிரி செக் பண்ணுவோம். இந்த நகை அவ பேக்ல இருக்கும். அத பார்த்துட்டு கௌதம் கடுப்பாவாரு. அப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு. இந்த மாதிரி விஷயத்துல என் பிள்ளை பொறுமையாவே இருக்க மாட்டான். கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா அவளை உடனே செருப்பால் அடிச்சு வெளியே துரத்திடுவான். சூப்பர் ஐடியாமா. சரி, பேசிட்டே இருக்காத, அவன் வர நேரமாச்சு. போ, உள்ள வச்சுட்டு வா. சரிம்மா. அம்மா பாவம். வா போலாம். அம்மா, பாத்துட்டு போறாமா. ஏய், அங்க பாரு,
இப்பதானே துணி எடுத்து துவைக்க போறா, நீ பயப்படாத. வா வா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இத டாடி கிட்ட சொன்னா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அம்மா, இந்த டிராயர்ல எங்காவது வைக்கலாமா? ஏய் வேணாண்டி. அப்படின்னா இந்த பெட்டுக்கு மேல? ஐயோ, யாராவது இப்படி திருடின பொருளை வெளிப்படையா வைப்பாங்களா? அவளோட பேக் இருக்கும்ல, அது எங்க இருக்குன்னு பாரு, அதுல வச்சிடலாம். சீக்கிரம். அவ வரலான்னு பாருங்க. அவ வரமாட்டாடி. ஏய் கலைக்காம பண்ணுடி, அவ கண்டுபிடிச்சிட போறா. சரிம்மா. கொடுங்க. கபோர்ட திறங்குமா. வா. இவளுங்க 2 பேருக்கும் நம்ம ரூம்ல என்ன வேலை? அதுவும் நம்ம பேகை வேற செக் பண்றாளுங்க. ஓஹோ, 2 கேடிங்களும் என் பேக்ல நகையை மறைச்சு வச்சு என்னை மாட்டி விட பாக்குறாளுங்களா? காலங்காத்தால உனக்கு இந்த சர்க்கஸ்லாம் தேவையா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடா, இன்னும் முடியல, நீ இங்கே இரு, வரேன். இந்த பாட்டி வேற என்ன பயங்கரமா வருது. இதேன பாட்டி, இப்பதானே சுத்துறேன். இரு எல்லாம் ஒரு காரணமா தான் சுத்துறேன், கொஞ்சம் பொறு. சீக்கிரம் சுத்து பாட்டி. இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி, நான் வரேன். டேய் இங்கே இரு தங்கம், இன்னும் முடியல, நான் வரேன், இரு. ஐயோ, ஸ்கூலுக்கு டைம் நேரத்துல இது வேற. என்ன பாட்டி இது? ஒவ்வொரு சுத்துக்கும் சைஸ் ஏத்திட்டே போற. இத சுத்தின பிறகு நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போலாம், சரியா? இங்கே இரு. என்ன இன்னுமா? ஆமாண்டா, இருடா, நான் வரேன். சாமி, என் பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் 100 வருஷம் நல்லா இருக்கணும். பாட்டி, 100 வருஷம் அடிச்சு விட்ற.
இதெல்லாம் உனக்கு ஓவரா தல. ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் இதை வெளியில ஊத்திட்டு வந்துடுறேன். என்ன? சீக்கிரம் ஊத்தி வா பாட்டி. சரி இரு இரு. பாட்டி என்ன தங்கம்? என்ன சொன்ன? திருஷ்டி. டிஸ்டி தான் வீட்ல நீயே இருக்க, அப்புறம் எதுக்கு எனக்கு டிஸ்டி? டேய், உனக்கு 5 வயசு முடிய போகுதுடா. அதுக்கு உனக்கு 5 வயசு முடியிற நேரத்துல நம்ம வீட்ல 4 கண்டம் வருதுன்னு சொன்னாங்கடா. 4 கட்டமா? ஆமாண்டா. நம்ம வீட்ல கிட்ட நம்ம 4 பேர் தான் பாட்டி. ஆமா. ஆளுக்கு ஒரு கண்டம் வச்சாலும் கணக்கு கரெக்டா இருக்கு. என்னடா யோசிக்கிற? இல்ல பாட்டி, ஆளுக்கு ஒரு கண்டோன்னு வச்சா கூட இங்க இருக்கிறதுலயே பெரிய தலை நீ தான். அப்ப முதல் கண்டம் உனக்கு தானே? ஏய், முதல்ல உன் வாயை கழுவுடா. ஐயோ, மறந்துட்டேனே. ஒரே ஒரு நிமிஷம் இரு. பாட்டி பாட்டி என்ன பண்ற? இருடா, இந்த தாயத்தை உன் இடுப்புல கட்டினாதான் உன்னை எந்த கண்டமும் நெருங்காதான். ஷர்ட்டை தூக்கு. சாமி நம்பினா அது நம்பிக்கை, ஆசாமி நம்பினா அது மூட நம்பிக்கை. யாரோ கிட்ட என்னென்னமோ சொல்லி சென்டிமெண்டா மடக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய், உனக்கு கண்டத்தை பத்தி எல்லாம் தெரியாதுடா. இதெல்லாம் ஒரு பாட்டியா நான் உனக்கு பண்ணியே ஆகணும். இதெல்லாம் என் கடமை. சரி, காலையிலேருந்து கண்டோ கண்டோன்னு சொல்றியே, அது என்னதான் கண்டோ சொல்லு பாப்போம். அதான் சொன்னேனேடா, உனக்கு 4 கண்டம் இருக்கான். அதான் என்னன்னு கேக்குறேன். சரி சொல்றேன்டா. நான் சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்டு நீ நடக்கணும். என்ன சரியா? சரி பாட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. முதல்ல ஜலகண்டம். அப்படின்னா தண்ணியில கண்டோம்டா. நம்ம தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லை, நம்ம வீட்டிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருது. ஒருவேளை வருங்காலத்தில் தண்ணி கிடைக்காம கண்டமாயிருவோமோ, அதுதான் நீ சொல்றியா? ஏய், கிண்டல்லாம் அடிக்காதடா. அடுத்த கண்டம் வேற சொன்னாரு. என்ன கண்டம்? அது அக்னியில கண்டோன்னு சொன்னாருடா. அப்படின்னா நெருப்புல கண்டோம்டா. நெருப்பா? ஆமாண்டா. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ நெருப்பு கிட்ட எல்லாம் போவாத. பட்டாசு வெடிச்சா கூட நீ தூரமா போயிடு. அப்புறம் இந்த டிவி, ஃபேனு, இது எந்த ஸ்விட்சையும் நீ தொடாத. மெயின் போர்டு கிட்ட நீ போவவே போவாத. சரி பாட்டி, அடுத்த கண்டத்தை சொல்லு. முன்ன பின்ன தெரியாதவங்களால உனக்கு ஆபத்து வரும்டா. முன்ன பின்ன தெரியாதவங்களா? என்ன சொல்ற பாட்டி நீ? புரியலையே. இல்லடா, நமக்கு தெரியாதவங்க யாருன்னா உன்கிட்ட வந்து சாக்லேட் கொடுத்தாலும் அதை வாங்காத. இல்ல இல்ல, அவங்க கிட்ட நீ எதுவும் பேசாத. அப்படியே கண்டுக்காம போயிடு. முதல்ல நான் பொண்ணை கண்டுக்காம ஸ்கூலுக்கு போயிருக்கணும். ஸ்கூலுக்கு போனான்னு நினைச்சா என்ன பயமுத்து விட்டேன். இப்போ எங்க போதாலும் எனக்கு கண்டமாவே தெரியுது. நீ பயப்படாத செல்லம், பாட்டி இருக்கேன்ல. நீ இருக்கிறதுனால தான் எனக்கு பயமே. ஆளை விடு. செல்லம், என்னாச்சு? இடிச்சுக்கிட்டியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி சரி, நீ இங்கேயே இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பாட்டி, என்ன செல்லம்? காலில் அடிபட்டா வாய்க்கு தண்ணி ஊத்துவியா? டேய், என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுற? காலில் அடிபட்டு தண்ணி கொண்டு வராத, அறிவை யூஸ் பண்ணி தைல கொண்டு வா, அப்பதான் வலி போகும். ஆமால, என் பேரனுக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருக்காரு பாரு சாமி. எனக்கு அறிவு கொடுத்த சாமி உனக்கு கொடுக்கலையே பாட்டி. சரி சரி, ஸ்கூல் பையன் வந்துடும், நான் கிளம்புறேன். என்னாச்சு பாட்டி? நான் தும்பிட்டேன், சகுனமே சரியில்லை. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போவேணாம், லீவ் போட்டுரு. உன் தொண்டையில் அலர்ஜினா நான் ஏன் ஸ்கூல் போக கூடாது? கொஞ்சமாச்சு அறிவு இருக்கு உனக்கு? ஏண்டா கண்ணா, கண்ட கண்ட நேரத்துல ஸ்கூலை கட்டடிப்பேன். நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாதனாலும் போகணும்னு துடிக்கிறேன். பாட்டி, முதல்லலாம் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும், ஆனா இப்போ அமைதியா சோகமா இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது பாட்டி.
அப்புறம் எதுக்கு வீடு? இதை விட ஸ்கூலே பெட்டு. நான் போறேன் பாட்டி. நான் போறேன் பாட்டி. டேய் போறேன்லாம் சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லுடா. சரி சரி, உனக்காக சொல்றேன். போயிட்டு வரேன் பாட்டி. பாய், டாடா. சரி டாடா பை. பாய். ஐயோ குழந்தை வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல ஸ்கூலுக்கு போறானே, எனக்கு என்னவோ பயமா இருக்குதே. சாமி ஏங்க ஆ? இந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க, நான் போகணும். அது நடக்காது சார். காரெல்லாம் இந்த சைட் போக முடியாது. ஏன்? அங்கே பாருங்க, அந்த சாமியாரை பார்க்க தான் இவ்வளோ கூட்டமும். உன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். தைரியமா போ. பார்த்தீங்களா, அந்த சாமியாரை பார்க்க தான் இவ்வளோ கூட்டம். இப்போதைக்கு இந்த வழியாக யாரும் போக முடியாது. வேற ஏதாவது வழியில் போங்க. நீ நினைச்சது நிச்சயமா நிறைவேறும். தைரியமா போயிட்டு வா. நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு. பிரச்சனை எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. உண்மையிலேயே சக்தி வாய்ந்த சித்தருங்க. பின்ன சும்மாவா? மனுஷங்க யார்கிட்டயும் பேசாம 10 வருஷமா இமயமலையில இருந்திருக்காரு. அப்ப இவர்கிட்ட போய் செல்வியை பத்தி கேட்டா சொல்லிடுவாரா? செல்வி எனக்கு திரும்ப கிடைச்சிருவாளா? கொஞ்சம் தள்ளுங்க. இல்லப்பா ப்ளீஸ், அர்ஜென்ட்டா பார்க்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன் கேளுங்க. ப்ளீஸ் இல்லையா சாரி ப்ளீஸ். ஐயா இல்லையா, நான் அவரை பார்க்கணுங்க. ப்ளீஸ் சாரி மன்னிச்சிருங்க. இல்லைம்மா, எனக்கும் பிரச்சனை. ப்ளீஸ் சொன்ன கேளு ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேங்க. ஐயா இல்லையா, நான் அவரை பார்க்கணுங்க. ப்ளீஸ் சாரி மன்னிச்சிருங்க. நெஞ்சு கேட்குறேன், தயவு செஞ்சு. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். ப்ளீஸ்மா, நான் பார்த்துறேங்க. மன்னிச்சிருங்க. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். ஐயா தயவு செஞ்சுங்க ப்ளீஸ். நான் பார்த்துறேங்க ப்ளீஸ். அவரை வர சொல். இங்கே வா. சாமி, உன் மனைவியை தேடிதானே வந்திருக்க? ஆமாங்கய்யா. உன் மனைவி ஒரு நோக்கத்தோட தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா. அவ செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ செஞ்சது தியாகம்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நடக்கிறது தான் நடக்கும். சாமி, அவ எனக்காக தியாகம் செய்யறேன்னு அவ வாழ்க்கைய அவ வீணடிச்சிட்டு இருக்கா. என்னால அவ வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கா. ஏன் சந்தோஷ் இப்படி பல பேர் முன்னாடி வந்து கெஞ்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு சந்தோஷ். இப்ப அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவளை தேடி கண்டுபிடிக்க போறேன் சாமி. அவ செஞ்ச தியாகம் எல்லாமே போதும். அவளை திரும்ப என் கூடவே கூட்டிட்டு போறேன். அவள் தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சாமி, அது போதும். உன்னோட மனைவி ரொம்ப உறுதியானவள். அவ மனசு பூரா நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பா அவ அவளை பத்தி எப்படி நினைப்பா? அதனாலதான் நீ அவளை நெருங்க அவ விலகி போய்கிட்டே இருக்கா. அப்படி சொல்லாதீங்க சாமி. அவளை நான் எப்படியாச்சும் பார்க்கணும். கொஞ்சம் கருணை காட்டுங்க. அப்ப தோஷத்தை விளக்கு. என்ன சொல்றீங்க சாமி? முற்பிறவியில நீங்க 2 பேரும் பண்ண பாவம் தான் அது உங்களை சுழட்டி அடிக்குது, உங்களை பிரிச்சே வைக்குது. அன்பு அதிகமா இருந்தாலும் பிரிவை நோக்கிய உங்க பயணம் போகுது. சாமி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பரிகாரத்தை செய். சரிங்கய்யா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து கிழக்க நோக்கி நேரா நடந்து போ.
அங்க ஒரு கோயில் வரும். அந்த கோயிலை சுத்தப்படுத்து. உன் வாழ்க்கையும் சுத்தமாகும், உன் மனைவியும் கிடைப்பா. போ. செல்வி, இங்கே வா. சாமி, உன் வாழ்க்கைக்கான தீர்வு கேட்க தானே வந்திருக்க. ஏன் கேட்காமலே போற? உனக்கான தீர்வை கேட்டுட்டு போ. எல்லாரும் பிரச்சனைக்குள்ள இருந்து புரியாம தவிக்கிறாங்க. ஆனா நீ பிரச்சனைக்கு வெளியே இருந்து எல்லாம் தெரிஞ்சும் தவிக்கிற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. ஐயா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? உன்னை தேடி ஒரு ஜீவன் போயிருக்குல்ல, அது நல்லா இருக்கணும்னா நீயும் அதே ஆலயத்துக்கு போய் பணிவிடைகள் செய். இல்ல சாமி, நான் அவரை பார்க்க கூடாதுன்னு தான் வேலைக்கு போறேன். நீ போ, அவன் உன்னை பார்க்க மாட்டான். அதை எப்படி சாமி பார்க்காம இருப்பாரு? அதுதான் விதி. போ, உன் உயிர் போன பாதையிலேயே போ. அதுதான் நீ அவனுக்கு செய்யற பரிகாரம்.